வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? கேளுங்க தென்னரசு சார், கேளுங்க, விட்டுறாதீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தயவு செஞ்சு போராட்டம் பண்ணியாச்சு இந்த ப்ராஜெக்டை கைவிட விட்டுறாதீங்க. அதே மாதிரி காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல விசிகேயா இருக்கட்டும், உங்களோட தனிப்பட்ட பர்சனல் கருத்தை சொல்லி இந்த ப்ராஜெக்டை ஸ்டால் பண்ணிடாதீங்க. சிஎம் விஜய் சார் தெரிஞ்சு சொன்னாரோ, தெரியாமல் சொன்னாரோ, அறிஞ்சு சொன்னாரோ, அறியாமல் சொன்னாரோ, ஆனா இவ்வளவு தூரம் கடந்து போய் வந்த இந்த ப்ராஜெக்டை ஸ்டால் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ப்ராஜெக்டை ஸ்டால் பண்ணிட்டு புதுசா நீங்க எங்க போய் இடத்தை தேடினாலும் இதை விட பல மடங்கு பிரச்சனை தான் சந்திப்பீங்க. தயவு செஞ்சு உங்களோட ஈகோவை உடைச்சு இந்த ப்ராஜெக்டை அடுத்து நகரக்கூடிய விஷயத்துக்கு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஸ்டேட் காம்படிட்டிவ்னஸ்ல தமிழ்நாடு பக்கத்துல கூட நிக்காது. இந்த ப்ராஜெக்டை நீங்க ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மக்களே, இது போராட்டம் மூலமாவாச்சு மீட்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கே அம்பேத்கர் சார் சொன்னா, அப்படி ஒரு நாட்டை அழிக்க ஆயுதங்கள் தேவையில்லை, சிந்திக்காத மனிதர்களே போதும்னாரு. மக்களை தயவு செஞ்சு சிந்திங்க. விஜய் ஒரு ஆக்டரா எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஆனா அவர் ஒரு அரசியல்வாதியா ஜெயிக்கிறது தான் என்னோட ஆசையுமே. அவர் அரசியல்வாதியாவும் ஒரு சூப்பர் டூப்பர் பொலிட்டிஷியனும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டை காப்பாத்த ஒரு ஸ்டேட்டை கொடுக்கலாம், ஒரு ஸ்டேட்டை காப்பாத்த ஒரு டிஸ்ட்ரிக்டை கொடுக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டை காப்பாத்த ஒரு வில்லேஜை கொடுக்கலாம். அந்த வில்லேஜில் இருக்க மக்களை காப்பாற்ற நீங்க ஒரு மாற்று பிளானை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்தீங்கன்னா அதுல எந்த தவறுமே கிடையாது. தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படுங்கள். இந்த ப்ராஜெக்டை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. மீண்டும்